Hi friends, welcome to our YouTube channel Simple Short Smart. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா prawn 65. இப்போ எப்படி நம்ம சிக்கன் 65 பண்ணுவோமோ சேம் மெத்தட் prawn 65 பண்ண போறோம். ப்ரானை வந்து நல்லா கழுவி அந்த உள்ள இருக்க நரம்பெல்லாம் எடுத்துருங்க. எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு ஒரு தடவை நல்லா அலசி அதுக்கப்புறமா வந்து ப்ரானை வச்சுக்கோங்க. ஒருத்தர் நான் 2 பேரும் செய்கிற அளவுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக அரிசி மாவு, நீங்கள் வீட்டில் வறுத்து அரைச்சி ஜலிச்ச அரிசி மாவு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கடையில் வாங்கின அரிசி மாவு இருந்தாலும் ஓகே. அரிசி மாவு தான் நான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்டாக. வேறு எந்த மாவும் அவ்வளோ நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அரிசி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி அதெல்லாம் ஊற்றணும்லாம் கிடையாது. ப்ரான்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அதனால நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி ப்ரானை தனியாக அது வந்துட்டு உடஞ்சிடாம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் 65லாம் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பெரிய ப்ரான் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது. ஸோ நல்ல ப்ரானை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்குற வரைக்கும் 1 இல்லைனா 2 ஹவர், இல்லை நீங்கள் இன்னைக்கு பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு அடுத்த நாளுக்கு அப்படி நீங்கள் வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜ்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு உடனே நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் 1 இல்லை 2 நாள் அப்படி ஒரு நாளுக்கு முன்னாடி பண்ண போகிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்த உடனே திருப்பி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் லெமன் நான் பிழிஞ்சிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. பிழிஞ்சு விட்டுட்டு அப்புறம் பாத்திரத்தை வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருவேப்பிலைன்னா தேவை, எங்களுக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ அதனால் நான் கருவேப்பிலை முன்னாடியே போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ரானை வந்துட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் இந்த பக்கமும் இந்த பக்கம் திருப்பி போடுங்க. ஏன்னா ப்ரான் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஃபர்ஸ்ட்டு ரொம்ப வெந்ததுன்னா ஜவ்வு மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் சாஃப்டான பழத்தத்துலேயே கொஞ்சம் சீக்கிரமாக இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா திருப்பி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துட்டிங்கன்னா ப்ரான் 65 ரெடி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.